T20 உலகக்கிண்ண போட்டிகளுக்கான அணிகளை தெரிவு செஞ்சிருக்காங்க. 20 அணிகள். முதல் தடவையாக T20 தொடரில் உலக கிண்ணத்தில் 20 அணிகள் பங்கு பெற்று 20 அணிகள் விளையாட போற ஒரு உலக கிண்ணமா இருக்க போகுது. என்னென்ன அணிகள் ஏன் இவங்களை தெரிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற பல காரணங்கள், நிறைய சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. புது டீம்ஸ், புது டீம், கேள்விப்படாத டீம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. முந்தின சந்திரம் வேர்ல்ட் கப்னா எங்களுக்கு தெரியும். மலமலன்னு பேரை சொல்லிட்டு போற ஒரு 10 டீம். அதுக்கு அங்கால அப்பப்ப கென்யா வரும், ஏதாவது ஒரு சின்ன டீம், ஏதாவது ஒரு டீம் ஒன்று வேற ஒரு 2 டீம் 12 டீம் இப்படிதான் விளையாட வருவாங்க. நம்ம ஒரு 20 டீம், இந்த 20 வந்தா எப்படி இருக்க போகுது போட்டிகள் எனக்கு தெரியல. எந்தெந்த நாடுகளுக்கு வந்திருக்கு அதுதான் அறியணும். 20 இருக்கு, இதுவரைக்கும் நான் பார்க்காத லிஸ்ட் ஒன்று இருக்கு போல அப்படின்னு. என்னென்ன அணிகள் இதுவரைக்கும் இல்லாத அணிகள் வந்திருக்காங்க. ஒரு அணியாவே அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னா அது தெரியும். இப்ப இந்தியா, இலங்கை இரண்டும் தான் போட்டிகளை நடத்துகின்றன. இதன் காரணமாக நேரடியாக 2 அணிகளும் தெரிவாகி இருக்கின்றன. நாம என்னதான் 20வது இடத்துல தான் நம்மளுக்கு சேர்த்து ஆகணும், ஏன்னா நாங்க நடத்துறோம். அந்த என்னடான்னு பாத்து இல்ல, போன வருஷம் எல்லாம் நாங்க தெரிவுகாட் போட்டி எல்லாம் போய் எல்லாம் வந்து நாங்க அந்த நேரடியா இலங்கை அணி அப்படி இறுதி போட்டிக்கு வர்றது இல்ல உலக கிண்ணத்துல விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக நாங்க பாக்குறோம். என்ன செய்ய அந்த மாதிரி இருக்குன்னு நாங்க தான் போற மாதிரி விளையாட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களாச்சு. சரி, அப்ப இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளும் தான் இந்த T20 உலக கிண்ணத்தை நடத்துகின்றன. வருகின்ற வருடம் பிப்ரவரியில் நடைபெற போகின்றது. பிப்ரவரி மார்ச் கால பகுதியில் இந்த போட்டிகள் நடக்கப் போகின்றன 2 நாடுகளிலும். அப்பயாவது இலங்கையில மழை இல்லாமல் இருந்தா சந்தோஷம். ஐயோ, என்ன பாத்தீங்கன்னா 2 இருக்கு எல்லாரும். அந்த வேர்ல்ட் கப் உமன்ஸ் வேர்ல்ட் கப் அநியாயமா போகுது. இலங்கையோட வாய்ப்பு போச்சுது, பாகிஸ்தானுக்கு ஒரு வெற்றி இல்லாம போயிட்டுது, நிறைய வெற்றிகள் இல்லாம போயிட்டு இருக்கு, நிறைய தோக்கக்கூடிய அணிகளும் தப்பி சந்தோஷமா இருக்காங்க தப்பிட்டவடான்னு. அப்ப இந்தியா மழை இல்லை, இங்க அவ்வளவு பெரிய கொழும்புல மழை இல்லாத காலம். மற்றது கொழும்புலையும் தனியா போட்டிகள் இல்லை, தம்புள்ள கேண்டி சகல இடங்கள்லையும் பயிரப்பட்டுதான். மற்ற இடங்கள் கொழும்புல மழை பெய்ய அரிது. பொதுவா பிப்ரவரி கண்டியிலும் சரி தம்புள்ளையிலும் சரி மழை பெய்ய வாய்ப்புகள் இல்லை. இந்த 3 ஒரு காரணம். போட்டிகள் நிறைய போட்டிகள் தப்பும். அதே அதுக்கு அடுத்தபடியாக சந்துரு 2024ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் T20 உலக கிண்ணத்தில் முதல் 7 இடங்களுக்குள் வந்த நாடுகள் நேரடியாக தெரிவாக அந்த அடிப்படையில் இப்ப போன வருஷம் 2024 நடந்த T20 வேர்ல்ட் கப்ல முதல் 7 இடங்களுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த முறை வேற ஒன்றை பற்றி நீங்க எத்தனை போட்டியில தோத்தானே வேண்டானே நீங்க விளையாடாட்டியும் கூட நீங்க வந்துடலாம். நீங்க ஆட்டோமேட்டிக் செலக்டட். எனக்கு தெரிஞ்சு சொல்லாங்க அந்த 7க்கு இல்ல நினைக்கிறேன். அப்படி ஞாபகம் சரியா தெரியும். அப்படி இல்லாம போட்டி நடத்துறோம் தப்பி பிழைச்சு உள்ள வந்தாங்க. இல்லாட்டி நாங்க ரேங்கிங்ஸ்ல வந்திருப்போம், ரேட்டிங்ஸ்ல வந்திருப்போம். அப்ப ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள். அமெரிக்கா போன முறை T20ல வந்து அடிச்சாங்க, அதனால 8க்குள்ள வந்துட்டாங்க. அவங்க 7க்குள்ள வந்திருந்தாங்க. 7க்குள்ள வந்திருக்கிறதுனால அவங்க வேர்ல்ட் கப்புக்கு நேரடியாவே செலக்ட் ஆயிட்டாங்க, தெரிவான் போட்டிகள்ல விளையாடல. அதுக்கு பிறகு வர்ற 3 நாடுகள் இதில் தான் ஷொக் ஆகுவீங்க. நியூசிலாந்து, பாகிஸ்தான் இவர்கள் T20 தரப்படுத்தல்கள்ல தான் வந்தாங்க. போன முறை வேர்ல்ட் கப்ல 7க்குள்ள முடிக்கல இவங்க. இப்ப அதுக்கு பிறகு நடந்த கடந்த வருடத்தில் அதுக்கான டெட்லைன் ஒன்று கொடுக்கப்பட்டு அப்பொழுது வந்த தரப்படுத்தலின் அடிப்படையில் அயர்லாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் தரப்படுத்தலின் அடிப்படையில் இப்பொழுது தெரிவாகி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த 3 நாடுகள் ஆச்சா. அப்ப அதுக்கு பிறகு ஒவ்வொரு வலயத்திற்குமான தெரிவுகான் போட்டிகள் என்று நடைபெற்றது. இது கால்பந்தாட்ட உலக கிண்ணத்துக்கு இப்பொழுது இருக்கின்றன. அதே ஃபார்மேட் இப்பொழுது கிரிக்கெட்டுக்கும் வந்து விட்டது, T20க்கு மாதிரி வந்து விட்டது. அணிகளை அதிகரிப்படுத்துவது. அதன் காரணமாக தான் T20 போட்டிகள்ல எந்த நாடுகள் சிறிய நாடுகள் விளையாடினாலும் அதுக்கு சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அப்ப எனக்கு இந்த T20 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவதான விஷயங்களை தேட ஷொக் ஆயிடுவேன். யாரு ஃபாஸ்டா அடிச்சது, யாரை கூடுன ரன் அடிச்சது எல்லாம் பார்த்தா ஒரு நாள் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். ஆனா இவங்க எல்லாமான்ற மாதிரி இருக்கு, கிரிக்கெட்ல இவங்க எல்லாம் இருக்கிறாங்களான்ற மாதிரி. எல்லாரையும் கூட அதான் அவங்க தான் கூடுதலாக அடிச்சிருப்பாங்க. அமெரிக்காவில் நடைபெற்ற குவாலிஃபயர்ஸ், அதாவது அமெரிக்கா வலயத்துக்குள் நடைபெற்ற போட்டிகளில் இருந்து கனடா இந்த முறை தெரிவாகி இருக்கின்றது. அமெரிக்கா ஏற்கனவே நேரடியாக தெரிவாகினபடியா கனடாவுக்கு அமெரிக்கா கண்டத்திலிருந்து 2வது வாய்ப்பு கிடைத்தது. யூரோப் குவாலிஃபயர் இத்தாலி. ஃபுட்பால்ல பெரிய ஹீரோக்கள். இப்ப இத்தாலி ஐரோப்பா வலயத்தில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று அவர்கள் சாம்பியன். முதல் தடவை இத்தாலி வராங்க. இத்தாலி சர்வதேச அரங்கில், அதாவது ஏனைய அணிகளோடு மோதுகின்ற ஒரு பெரிய கிரிக்கெட் தொடருக்கு இத்தாலி முதல் தடவையாக கால் பதிக்கின்றது. அமெரிக்கா விளையாட ஒரு போட்டி வருமா?
பார்க்க வேணும். வாய்ப்பு இருக்கு. பார்த்து அப்படி ஏதாவது கொஞ்சம் பார்த்து முதல் ரவுண்ட்ல போட்டு தந்தா கொஞ்சம் எங்களுக்கு கேட்டேன். சில வேளையில இத்தாலியிலையும் சந்துரு இலங்கை இந்திய வீரர்கள் விளையாடுகின்ற வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன, இருக்கிறது கூடுதலாக இருக்கின்றது. எனவே ஐரோப்பா வலயத்துக்குள் இருந்து 2வது நாடாக நெதர்லாண்ட்ஸ் தெரிவாகி இருக்கிறது. ஹாலந்து. நெதர்லாண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். ஹாலந்து ஏற்கனவே கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுகின்றவர்கள், தொடர்ந்து விளையாடி வருகின்றவர்கள். எனவே நெதர்லாண்ட்ஸ் தெரிவாகி இருக்கின்றது. அது பெரிய அளவில் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆப்பிரிக்க வலயத்திலிருந்து ஜிம்பாப்வே அவர்கள் ஏற்கனவே இருந்தது. அவர்கள் இந்த போட்டிகளுக்கு இல்லையே ரேட்டிங்ஸுக்குள்ள அவர்கள் இருந்தாங்க. பின்னுக்கு இருக்கிற காரணத்தினால அவர்கள் ஆப்பிரிக்க குவாலிஃபயர் விளையாடி தான் தெரிவாகி வர வேண்டும் என்ற நிலைமையில் அவர்கள் விளையாடி வந்தார்கள். நமீபியா கிரிக்கெட் போட்டிகள் விளையாடி இருக்கின்றது. அவர்களும் ஆப்பிரிக்க வலயத்திலிருந்து தெரிவாகின்றார்கள். ஆசிய வலயத்திற்குள் இருந்து ஏனைய நாட்டு அணிகள் 3 அணிகள் தெரிவாகி இருக்கின்றன. இவர்களை பற்றி எங்களுக்கு ஓரளவு தெரியும். நேபாள் கடந்த முறை நல்ல முறையில் விளையாடி கொஞ்சம் பேசப்பட்ட அணி. ஓமான் இப்பொழுது ஆசிய கிண்ண தொடரில் நல்ல முறையில் விளையாடினார்கள். நாங்கள் ஓமான் மிகப்பெரிய அளவில் வளரும் என்று கதைத்துக் கொண்டிருந்தோம். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகம், துபாய் அணியும் கூட ஓகே தான், அவர்களும் தெரிவாகி இருக்கின்றார்கள். எனவே இவைதான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 20 அணிகள். எனக்கு தெரிந்த அளவில் 4 குழுக்கள், ஒரு குழுவில் 5 அணிகள், அவர்களுக்குள் மோதி அதிலிருந்து 2வது சுற்று 3வது சுற்று நடைபெறும். இப்போ இனி அந்த தரப்படுத்தல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அணிகளுக்குமான இடங்கள் வழங்கப்படும். ரைட், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இது மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் திருவிழா. இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த மாதமே முடிய போடுவீங்கன்னா 15 நாளை தாண்டிட்டு நாம அதுக்கு இடையில ஒரு மாதம், இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் இந்த போட்டிகள்லாம் நடக்கும் போகுது. இதற்கிடையில் விறுவிறுப்பான பல கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறப் போகின்றன. இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்கா வரப்போகின்றது, ஆஸ்திரேலியா தொடர் நிறைவடைந்தது, இலங்கை பாகிஸ்தானுக்கு செல்கின்றது. எனவே இவை விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத தொடர்களாக இருக்கட்டும். பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடுகின்ற ஒரு போட்டி தொடர் நடைபெறப் போகின்றது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் சிக்கல் நிலையில் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம் என்று சொல்வதாக சொல்லப்படுது. ஏற்கனவே அவங்களோட போர்டர்லாம் மூடிட்டாங்க. ஏற்கனவே 2 நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வரப்போற அந்த போட்டிகளில் இருக்கும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையான போட்டி அல்லது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வாரதை பற்றியான யோசனைகள் முழுமையா இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இலங்கையில் ஸ்ரீலங்கா T20 தொடர் நடைபெறப் போகின்றது. இந்திய வீரர்கள் இம்முறை பங்கு பெற்ற போகின்றார்கள் என்ற ஒரு பெரிய பரபரப்பாக எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்திய வீரர்கள் வருகின்ற வேளையில் சர்வதேச போட்டியில் விளையாடுகின்ற வீரர்கள் இப்பொழுது விளையாட முடியாது, அது தெரியும். அடுத்த கட்ட வீரர்கள் வந்து விளையாடுவாங்க, LPL விளையாட போறாங்கன்னு சொல்றாங்க. அப்பவாது இந்த LPL இன்னும் கொஞ்சம் களை கட்டுதான்னு பார்ப்போம். கட்டுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது கட்டவே இல்லை. நல்லா கட்டும் இந்த முறை இருந்த நேரத்தில் ஸ்பான்சர் இல்லைன்னு தான் அப்படியே பிந்தி போய்கொண்டிருக்கு. இப்ப நடந்திருக்க வேண்டிய போட்டிகள் நடந்து முடிந்திருக்க வேண்டும். சரி, அதெல்லாம் நடக்கட்டும். மறுபுறத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சந்துரு இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடர் ஆண்களுக்கான போட்டிகள் நடைபெறுகின்ற வேளையில் இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான உலக கிண்ணத்தின் முக்கிய போட்டி இன்றைய தினம் இந்தியாவில் நடைபெறப் போகின்றது. இந்தியா நடந்தது, கொழும்புல நடந்துடாதீங்க. மழை எப்படியுமே பாயிண்ட்ஸ் கிடைக்க போறது இல்ல, கிடைக்காது. 2 பேருக்குமே 1 தான் கிடைக்கும். இப்ப இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக இருக்கின்றது இந்தியாவிற்கு. இந்தியா வெற்றி பெறவே வேண்டும். இங்கிலாந்து பாகிஸ்தானோட தோல்வியில் போய்கொண்டிருந்த நேரத்தில் மழை காப்பாற்றிவிட்டது. அது உண்மையில் இந்தியாவுக்கு பாதிப்பாக அமைந்தது. அன்றைய போட்டியில் இந்தியா இங்கிலாந்துக்கு தோல்வி ஒன்று சந்தித்திருந்தால் இங்கிலாந்து 6 புள்ளிகளோடு காணப்பட்டிருக்கு. இப்பொழுது 7 புள்ளிகள். இந்தியா இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி வந்திருக்கலாம். இந்தியா 4 போட்டிகளில் 4 புள்ளிகள், இங்கிலாந்து 4 போட்டிகளில் 7 புள்ளிகள். எனவே இன்றைய தினம் இந்திய மகளிர் அணி கட்டாயம் இங்கிலாந்தை வெற்றி பெற்றாலும் கூட அவர்கள் 3வது இடத்தில் தொடர முடியும். அப்படி இல்லாவிட்டால் 4வது இடத்திலேயே தான் தொடர முடியும் என்கின்ற நிலைமை காணப்படும். 1வது 2வது இடங்களுக்குள் வர முடியாது. ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட தொட்டுவிட்டது. எனவே இந்தியா ஒரு போராட்டம் நடத்த வேண்டும். நியூசிலாந்து, பங்களாதேஷ், இலங்கை, பாகிஸ்தான் ஆகிய ஏனைய 4 நாடுகளுக்குள் பார்க்கின்ற வேளையில் அரையிறுதி வாய்ப்பு இந்தியாவுக்கு ஓரளவு பிரகாசமாக தென்படுகின்றது. ஆனாலும் கூட உறுதி செய்து கொள்வதற்கு எதிர்பாராத 2 தோல்விகளும் காரணமாக இன்றைய போட்டியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி. சரி, முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லாம இந்தியா இன்றைக்கு இங்கிலாந்தை வெற்றி பெறுகின்றது, முன்னுக்கு வரப்போகின்றது. நீ என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், இன்றைக்கு இந்தியா அடிக்க. நானும் அதைத்தான் சொல்றேன், இந்தியா அடிக்கும். இதுக்கு மேல என்னதை நீங்க கழிக்கிறது ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இங்கிலாந்து பாகிஸ்தானோடைய இப்படி உருண்டு போச்சுன்னு சொன்னா இந்தியா வச்சு செய்யும். அதிலும் பார்க்க இந்தியா இப்பொழுது 2 தோல்விகளை சந்தித்திருக்கின்ற காரணத்தினால் மிக ஆக்ரோஷமாக களமாடும். அதேதான். எனவே அதுவும் இந்தியாவில் போட்டு நடைபெறுகின்ற காரணத்தினால் இங்கிலாந்தை வைத்து செய்வார்கள். நம்பிக்கையோட இருக்கிறோம். 100% நம்பிக்கை தான். இன்றைக்கு போட்டி வெல்லும். நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலோட. நன்றி, வணக்கம்.